அன்பு நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஒரு அற்புதமான உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சி. வெகு நாட்களுக்கு பிறகு உங்களோடு நான் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சியில் இன்று ஓசோ சொன்ன அற்புதமான கதை தான் உங்களிடம் சொல்லப்போகிறேன். வாருங்கள் அந்த கதைக்குள் செல்லலாமா? நீங்களே இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். நிச்சயமாக எமது சேனலுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து வரும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்ல நான் இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சி பற்றியும் தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று இங்கே நான் சொல்லிக்கொண்டு இதோ ஓசோ சொன்ன ஒரு அற்புதமான கதைக்குள் செல்லலாமா? ஒரு சீடன் தன் குருவிற்கு அடிக்கடி கடிதம் எழுதும் வழக்கத்தை கொண்டிருந்தான். அதாவது தன்னுடைய அன்றாட மனப்பாங்கை சுருக்கமாக தொகுத்து அந்த கடிதங்களில் அவன் குறிப்பிடுவது வழக்கம். தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை குரு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சான். அதற்காக தான் அவன் இப்படி தொடர்ந்து செய்து வந்தான். தன்னுடைய முதல் கடிதத்தில் அவன் இப்படி எழுதியிருந்தான்: என்னுடைய உள்ளார்ந்த விழிப்புணர்வின் மகத்தான விரிவாக்கத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருந்தான் அந்த கடிதத்தில். அந்த கடிதத்தை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டார் குருநாதர். கொஞ்ச நாளும் போனது. இரண்டாவது கடிதம் எழுதினான். இரண்டாவது கடிதத்தில் எல்லா விஷயங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை, ஒன்றோடொன்று அங்கம் வகிப்பவை என்று அந்த கடிதத்தில், இரண்டாவது கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தையும் குரு பொருட்படுத்தவே இல்லை. அடுத்து சில நாட்கள் சென்றது. ஏனென்றால் அவனுடைய அந்த தியான நிலையை பற்றி அவன் கடிதம் எழுதி குருவிடம் அவன் விமர்சனத்தை எதிர்பார்த்தான். அதனால் அப்படி தொடர்ந்து கடிதத்தை எழுதி கொண்டே இருந்தான். இப்பொழுது அடுத்த கடிதம் வந்தது குருவிடம். கடவுள் எல்லா பொருட்களிலும் இருக்கிறார் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதை படித்த குரு ஒரு பெரிய கொட்டாவி விட்டார். அதன் பிறகு வந்த கடிதத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திலும் பரிசுத்தமான சாரம் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில். அதை பார்த்த குரு அந்த கடிதத்தை தூக்கி எறிந்து விட்டார். அதன் பிறகு சீடன் எழுதினான்: என்னுடைய செயல்கள் அனைத்தும் ஆன்மீகத்தின் ஆழமான வெளிப்பாடுகளாக அமைந்துள்ளன அப்படின்னு எழுதினான். தொடர்ந்து விடாமல் கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கான். அதை படித்த குருவுக்கு அவன் மீது சலிப்பு தான் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இதை நான் எழுதும் பொழுது நான் ஒரு பரவச நிலையில் பரமானந்தமாக உணர்கிறேன் அப்படின்னு இன்னொரு கடிதத்தையும் எழுதினான். இப்படி படிப்படியாக கடிதத்தை எழுதிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒவ்வொரு கடிதத்தையும் ஒவ்வொரு விதமாக குரு ஒரு தடவை கிழிச்சி தூக்கி போட்டார், இன்னொரு தடவை தூக்கி எறிந்தார், இப்படி பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ அந்த கடிதத்தை குரு பிரித்து கூட பார்க்கவே இல்லை. என்ன வழக்கம் போல் எதையாவது ஒரு பிதற்றலாக தான் அந்த கடிதம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு பிரிக்காமையே வச்சுருந்தார். அதன் பிறகு அந்த கடித தொடர்பில் இடைவெளி ஏற்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு கடிதத்தையும் சீடன் எழுதிக்கிட்டே இருக்கான். ஆனால் அங்கே இருந்து மறுபக்கம் இருந்து குருவிடமிருந்து எந்த பதிலுமே வரலை. அதனால் அவன் சோர்ந்து போய் இப்போ கடிதத்தை எழுதுவதையே நிப்பாட்டிட்டான். நீண்ட காலம் கடிதம் வராததால் குருவே தன் சீடனுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அவனுடைய தற்போதைய மனநிலையை ஏன் தெரிவிக்கவில்லை அப்படின்னு அந்த கடிதத்தில் கேட்டிருந்தார் குரு. அதற்கு பதிலளிக்கும் வகையில் அந்த சீடன் எழுதினா, யாருக்கு அக்கறை இருக்கிறது அப்படின்னு. அதை பார்த்த குரு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏன்னா இப்போதுதான் அவன் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறான். மக்கள் கனவுகளிலும் கற்பனைகளிலும் தான் ஆர்வம் காட்டுகிறார்கள். உண்மையான வளர்ச்சியில் அவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை என்பது இருப்பதே இல்லை. ஒளியை பார்ப்பதிலும், காட்சிகளை பார்ப்பதிலும், உட்புற குரல்களை கேட்பதிலும், குண்டலினி எழும் உணர்விலும், சக்கரங்கள் திறப்பதிலும், அற்புதங்களிலும் தான் மக்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. குப்பையான விஷயங்களில் மக்களுக்கு அளவு கடந்த ஆர்வம் இருக்கிறது. இதைத்தான் ஆன்மீகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே. கனவுகளுக்கும் மாயைகளுக்கும் பலியாகாதீர்கள். ஆன்மீகம் என்பது ஒரு உணர்வுபூர்வமான அனுபவம் அல்ல, அது ஒரு முதிர்ச்சி அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு. அது ஒரு யதார்த்தம், அது ஒரு ஆசையற்ற தன்மை. எதுவுமே உண்மையில் அனுபவிக்கப்படுவது கிடையாது. ஆன்மீகம் என்பது உண்மையிலேயே ஒரு அனுபவம் அல்ல அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு. ஏன்னா எல்லா அனுபவங்களும் அனுபவிப்பவரிடமிருந்து தனியாக பிரிந்திருப்பவை தான். எல்லா அனுபவங்களும் கரைந்து போக மீதி எது இருக்கிறதோ அதுவே உண்மையான நீங்கள். அதை அடைவது ஆன்மீகம். நீங்கள் தனியாக விடப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் பிரஞ்ஞை உணர்வில்
எந்த ஒரு பொருளும் கிடையாது. பிரங்ஞை என்பது ஒரு கண்ணாடியைப் போல சுத்தமானது. எதுவுமே அதில் பிரதிபலிப்பதே கிடையாது. எதையும் பிரதிபலிக்காத அந்த கண்ணாடியை போன்ற பிரஞ்ஞை உணர்வுதான் ஆன்மீகம் என்பது. அது இப்போதே நிகழக்கூடியது. இப்போது இல்லை என்றால் எப்போதும் அதற்கு சாத்தியமே இல்லை என்று ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்கிறார் இந்த கதையினுடைய ஓசோ அவர்கள். ஆம் நேர்களே, எதையும் பிரதிபலிக்காத அந்த கண்ணாடியை போன்ற பிரஞ்ஞை உணர்வுதான் ஆன்மீகம் என்பதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் எதை தேடியும் இதனால் நமக்கு ஆத்ம தத்துவம் கைகூடுமோ, இதனால் நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்குமா என்று அலைந்து திரியாமல் நாம் ஆழ்ந்த அமைதிக்குள் எதையும் பிரதிபலிக்காத அந்த கண்ணாடியைப் போல இருந்தோம் என்றால் நமக்கு மிக விரைவில் அந்த ஆன்மீக விஷயங்கள் அனைத்தும் கைகூடிவிடும். ஆத்ம தத்துவமும் புரிய ஆரம்பித்துவிடும். எதையாவது நாம் பிதற்றிக் கொண்டே இருக்கிறோம். அதை தான் ஆன்மீகம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? ரொம்ப அற்புதமான இந்த ஆழ்ந்த புரிதலை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் இந்த அற்புதமான அந்த சீடன் எழுதிய கடிதமும் குரு சீடனுக்கு எழுதிய கடிதத்தின் மூலமும். ஆம், இப்படியான ஒரு அற்புதமான உறங்கும் ஒரு சிந்தனை கதையில் மீண்டும் ஒரு கதையை கொண்டு வரும் வரை காத்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பான சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. அன்பு நேர்களே, இந்த கதையை பற்றி தங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்கள். நன்றி நேர்களே.